அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷனில் பெரும்பான்மையாக ஜெயிச்சு, ஆனால் ஆட்சி அமைத்துக்குன்னு 118 இடம் கிடைக்காததுனால படாத அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காரு. இதில் கூட்டணி பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் வந்துட்டாங்க 5 சீட்டை வச்சுட்டு. இப்போ இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னாக்கா, காங்கிரஸ் ஆகட்டும், விசிக்கு ஆகட்டும், முஸ்லீம் லீக் ஆகட்டும், அப்புறம் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்கே கூட தான் கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தாவேகாவுக்கு இடம் குறையுதுன்ற ஒரு காரணத்தினால அவங்க தாவேகாவுக்கு அவங்க அந்த கட்சியை விட்டு காங்கிரஸ் ஆல்ரெடி வந்துட்டாங்க. இப்போ விசிகாவும் முஸ்லீம் லீக்ஸு இவங்க சிபிஎம் கம்யூனிஸ்ட் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே ஐயோ ஆட்சி அமைக்கலனாக்கா மக்களுக்கு நிறையா பாதிப்பு வந்துடும், மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்க, மக்களுக்கு யாரும் ஒழுங்காக சேவை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வரல. எனக்கு தெரிஞ்ச வர முழுக்க பதவி ஆசை, அப்புறம் பணம். இந்த 2 காரணத்துக்காக அவங்க வராங்க. இப்படி இருக்கவங்க சப்போஸ் இப்போ விஜய் ஏதோ ஒன்றுன்னு வச்சுங்களேன், அவருக்காக இவங்க கடைசி வரை ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாங்கன்றது எனக்கு இது சரியாக தெரியல. ஏன்னா இப்போ இங்கே ஒரு பதவி சுகத்துக்காகவும் பணத்துக்காகவும் இங்கே வரவங்க, நாளைக்கு இதை விட பெஸ்ட்டாக இன்னொரு இடத்து கிடைக்குதுன்னா இவங்க மாறி போக மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? எனக்கு தெரிஞ்சு அதை விட பெஸ்ட்டு ரீஎலெக்ஷன் வச்சா அது நீங்கள் நம்ம தலைவர் மெஜாரிட்டியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாருன்னு தோணுது. இவங்களெல்லாம் நம்பி இருந்தேன்னா எப்போ கால்வாய் விடுவாங்கன்றது டவுட்டு தான். ஏன்னா அவ்வளோ செஞ்ச திமுகவே கழட்டி விட்டு போனவங்க காங்கிரஸ். அதே மாதிரி விசிகா ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அவ்வளோ சப்போர்ட். ஏன்னா திமுக இல்லைன்னா இவங்க ஜெயிக்கிறது எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே தனியாக நின்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்களான்றது சாத்தியமே கிடையாது. அதே மாதிரி இவங்களுடைய ஓட்டம் திமுகவுக்கு இருக்குதான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க மாறி மாறி போகிறவங்கள நம்பி ஒரு கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுலாம் அது எவ்வளோ நாள் நிலைக்கும்ன்றதுலாம் தெரியலங்க. நன்றி, வணக்கங்க.